இப்போது வீட்டிலையே இருக்கிற சாமான உருளைக்கிழங்கு, கடலை மாவு இதெல்லாம் வீட்டிலையே இருக்குது. அதனால் ஈஸியாக உடனே நினச்சதேன் உடனே ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னு நினச்சா வீட்டில் ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸு உருளைக்கிழங்கு போண்டா. அது இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. உருளைக்கிழங்கு கடலை மாவு வந்து 1 கப் எடுத்துக்கிட்டேன். 1 கப் கடலை மாவு எடுத்துகிட்டு அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூனு அரிசி மாவை போட்டுக்கலாம். இதே டேபிள் ஸ்பூனில் தாங்க 5 ஸ்பூன் போட்டேன். கடலை மாவு 1 கப்பு வந்தது. இப்போ அந்த அதே ஸ்பூனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு அரிசி மாவு போட்டிருக்கிறேன். 2 இல்லை 2.5 போடலாம், அது கரெக்டாக இருக்கும் பதம். அப்புறம் உப்பு தேவையான அளவு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சமையல் சோடா அது ஒரு 1/4 டீஸ்பூன். அப்புறம் சீரகம் 1 ஸ்பூனு, பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் போடலாம். சீரகத்தூள் இருந்தால் போடுங்க, அப்படி இல்லைன்னா வரமிளகா ஒரு 3 மிளகா தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். சீரகம் 1 ஸ்பூன் ஊற வச்சுருக்கிறேன். இது அப்படியே மிக்சியில் போட்டால் நல்லா நைஸாகிடும். அது பாருங்கள், அதை இந்த மாவில் சேர்த்துக்கலாம் அரைச்சி. அப்படி இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஆயிலே 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். அது காய்ச்சியும் விடலாம், அப்படியேவும் விடலாம். இப்போது தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலக்கணும். உடனே தண்ணி நிறையா சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். பஜ்ஜிக்கு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதை விட கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் எடுத்து போடுறப்போ அது வால் மாதிரி வராமல் இருக்கும். நல்லா மேஷ் பண்ணுங்கள். அது வந்து ஒரு 2 நிமிஷமாச்சும் செய்யணும். அப்போ தான் மாவு வந்து கட்டி இல்லாமல் நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ உருளைக்கிழங்க ஒரு 2 உருளைக்கிழங்க குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அது வரைக்கும் இந்த மாவு ஊறட்டும். பாருங்கள், உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ஆயிலு விட்டு நல்லா மேஷ் பண்ணிட்டேன். உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ கடாயில் 1/2 ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சோண்டு சோம்பு 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்குறேங்க. அது நல்லா வெங்காயம் வெந்தப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அது இல்லைன்னா கூட பரவாயில்ல, மசாலா வாசனை வேணும்னா போடலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்படி கரம் மசாலா இல்லைன்னா கறி மசாலா இருந்தால் கூட ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 2 ட்ராப்பு தண்ணி விட்டு அந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் அந்த உருளைக்கிழங்க போட்டு நல்லா கலந்துக்குங்க. இந்த மசால் கூட கொஞ்சோண்டு எலும்பிச்சம் சாறு ஒரு 1/4 மூடி பிழிஞ்சு விட்டுக்கலாம். அது கொஞ்சம் ஒரு புளிப்பு சுவையோடு கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். அதுக்காக தான். பாருங்கள், கொஞ்சமாக ஊற்றினா போதும், அதிகம் வேணாம். அவ்வளோதாங்க. இந்த ஸ்டஃப்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி இதை ஆற விட்டுடலாம். நல்லா ஆறினதும் சின்ன சின்ன பால் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, மசால் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கலாம். கையில் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் தடவிக்கிட்டு உருட்டினா நல்லா கையில் ஒட்டாமல் வரும்.
இப்போ அந்த மாவில் ஒரு பாலை எடுத்து போட்டு ஒரு ஸ்பூனில் அந்த மாவெல்லாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா எடுத்து வச்சுக்கலாம். இது போடுறப்ப மெதுவாக போட்டு எடுக்கிறப்ப டக்குன்னு ஸ்பூனை வெளியே எடுத்துடணுங்க. பாருங்கள், நல்லா மாவு கீழே வலியக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும் கெட்டி. எண்ணெய் நல்லா காஞ்சதும் போட்டு எடுக்கிறப்ப டக்குன்னு எடுத்துடணும் ஸ்பூனை. அப்போ தான் அந்த மாவு வலியாமல் வால் மாதிரி வராமல் வரும். இந்த உருளைக்கிழங்கு போண்டாவுக்கு மெயினாக மாவு கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா வாலாக முளைச்சி எண்ணெயில் சின்ன சின்னதாக அந்த மாவு இருக்கும். அதுதான் மெயின். பாருங்கள், போடுறப்ப ஃபாஸ்ட்டாக போட்டு எடுக்கிறப்ப டக்குன்னு எடுத்துரு. அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும், உடனே திருப்ப வேணாம். அடியில் நல்லா கொஞ்சம் அப்புறமா திருப்பி போடுங்க. அடுப்பும் அதே மாதிரி ரொம்ப ஹையில் வேணாம், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்பவும் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா திருப்பி போட்டு நான் திருப்பி போட்டு நல்லா உள்ள மாவு வேகிற மாதிரி நல்லா திருப்பி போட்டுகிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வேகிறதுனால கொஞ்சம் வேணுமே இருக்கும். பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். அதை இன்னொரு தடவை போட்டு காமிக்கிறேங்க. அவ்வளோதான். உருளைக்கிழங்கு போண்டாவுக்கு மாவு தான் கரெக்ட் பதத்தில் கரைக்கணும். அது ஒரு விஷயம் தான் பார்க்கணும். அவ்வளோதாங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கு போண்டா. இது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட் சொன்னால் தான் எனக்கு அடுத்தது போட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்படி என் தப்பு இருந்தாலும் திருத்திக்குவேன். விஜேஎஸ் ஒர்க்ஸு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.